Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம உள்ளி வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கேரளா குசைன்ல ஒரு ஃபேமஸான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப டெலிஷியஸ் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன். இதோட தோலை நீக்கிட்டு நல்ல thin slices-ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நல்லா உதிர்த்திட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்க கையால மேஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒண்ணா கலந்து வரும். இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியா இருக்கு. சோ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி செக் பண்ணலாம். வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இப்போ கரெக்ட்டான பக்குவத்துல இருக்கு. இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து வடை ஷேப்புக்கு பண்ணிருங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 3ல இருந்து 4 உள்ளி வடையா உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் பபிள்ஸ்லாம் செட்டில் ஆயாச்சு. நம்மளோட உள்ளி வடாவும் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. சோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான உள்ளி வடை சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடா ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த உள்ளி வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.